ஹாஸ்டல்லலாம் தங்கி படிக்கும்போது 2 நாள் லீவ் விட்டா போதும். உடனே ஊரு பக்கம் கிளம்பி வந்துருவோம். ஊருக்கு வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, வீட்டு சாப்பாட சாப்பிட்டுட்டு, என்ஜாய் பண்ணிட்டு போறப்ப வரும் பார்த்தீங்களா கஷ்டம். அத சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. நம்மனாலும் லீவ் விட்டாங்கன்னு சொல்லி மாசத்துல 2 டைம்னாலும் சொந்த ஊர் போயிட்டு வருவோம். நான் எப்படி இருந்தாலும் பரவால்ல. ஆனா என்னோட ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்த மட்டும் மனசுல வச்சுட்டு, தன்னோட சந்தோஷம், சொந்த ஊரு, நல்ல சாப்பாடு, ஏன் நல்ல தூக்கம் கூட இல்லாம போய் வெளிநாட்டுல எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த எவ்வளவோ பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அண்ணனும் ஒரு ஆளு தான். வெங்காயத்த கட் பண்ணிட்டு ஏன் இந்த கதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்க அண்ணனோட பர்த்டே. ஸோ எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. பட் இத சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இதுதான் கரெக்டான டைம்னு தோணுச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷேர் பண்ணியாச்சு. ஈவினிங்கா பார்த்தீங்க அப்படின்னா டிமார்ட்ல வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலுமே டின்னருக்கு தோசை இல்லை சப்பாத்தி இல்லை கோதுமை தோசை இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு சொல்லிட்டு ஜீரா ரைஸும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு முட்டை கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு நைட்டியை விட வேற எந்த ட்ரெஸ்ஸுமே கம்ஃபர்டபுளா இல்லை. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அதிலேயே வீடியோ ஷேர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த எக் மசாலா கூட பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தியும் நல்லா இருக்கும். பட் நம்ம டெய்லி சப்பாத்தியே சாப்பிட்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஜீரா ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஜீரா ரைஸ் ரொம்பவே சிம்பிளாக பண்ணிடலாம். எங்கள் அம்மாலாம் சமைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன். எத்தனை வாட்டி சொன்னாலும் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை ஒரே வார்த்தையாக தான் இருக்கும். இப்போ தெரியாது, நீ எல்லாம் போகிற இடத்துல போய் சமைக்கும் போது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே இப்போ தெரியுதுங்க. ஏதாவது நல்லதாக சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் வரும் வாயில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறப்ப மிஸ்டேக் ஆயிடுச்சு அப்படின்னா அத சாப்பிட்டு முடிக்கிற வரையும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி அதெல்லாம் விடுங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன்லாம் கிளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே சமைக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மினி விலாக நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.